காமா ரேஸை அப்சர்வ் பண்ண ப்ரூஸ் பேனர் அவர் கோவம் அடையும் போது ஹல்கா மாறுவார். இந்த விஷயம் கேட்க நல்லா இருக்குல்ல, இது ரியல் லைஃப்ல அப்ளை ஆகுமா பார்த்தலாமா? ரியாலிட்டியில் காமா ரேஸ் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. அந்த அளவுக்கான காமா ரேஸை ஒருத்தர் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட செல்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும். இல்லை அதையும் மீறி அவங்க மியூட்டேட் ஆகி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக ஆகணும்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அவங்க செத்துருவாங்க. ஆனால் நம்மளை சுற்றி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பயங்கரமாக வளர்ந்துட்டு தான் வருது. கிறிஸ்பர் அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ எடிட்டிங் டெக்னிக் மூலயமா நம்மளால என்ஹான்ஸ்டு ஹியூமன் லைக் சிமிலர் டு சூப்பர் சோல்ஜர் அளவுக்கு வேணால் உருவாக்க முடியும். பட் அதுவுமே கன்ஃபார்மாக கிடையாது. அப்படியே ஒருத்தரை ஹல்கா மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே அவருக்கு ஒரு ரேரான ஜீன் வந்துருக்கணும். அவருக்கு படக்கூடிய அடிகளை சீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆகிற மாதிரியான ஒரு எபிலிட்டி வந்து ஒருத்தருக்கு இருந்தால் அவரை மாற்றலாம். பட் அப்படி இருக்க எபிலிட்டி பாசிபிளே கிடையாது. ஸோ முக்கால்வாசி பேர் நினைக்கிற மாதிரி ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற மூலியமாகவும் கோவமாகிற மூலியமாகவும் நம்மளால் ஹல்கா மாறிட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறையா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. நான் இப்போ எப்படி மனுஷனை ஹல்கா மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு தேவையே இல்லாத பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன்ல, இதே மாதிரி கெவின் ஃபேஜி எம்சி ஆஃபீஸில் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஹல்கை சாதாரண மனுஷனா ஜோக்கராக மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணுறது?